அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். விநாயகரின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு. 28 லிங்கங்களை முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்த தலம். கையில் வில்லுடன் காலபைரவர் வீற்றிருக்கும் ஆலயம். வன்னிமர இலை பணமாக மாறிய அதிசய கோயில். கிழவி வடிவில் வந்து பக்தனின் பசியை போக்கிய அம்பாள். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். புண்ணிய தலமாகவும் முக்தி தலமாகவும் போற்றப்படும் ஆலயம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில். மணிமுக்தாற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள இத்தலம் 4 புறமும் 26 அடி உயரமுள்ள மதில் சுவரையும் 660 அடி நீளமும் 390 அடி அகலமும் கொண்ட பரந்து விரிந்த ஆலயமாக அமைந்திருக்கிறது. கோவிலின் 4 புறங்களிலும் விண்ணை முட்டும் உயரத்தில் 7 நிலை கோபுரங்கள் உள்ளன. மூர்த்தி, தலம், தீர்த்தமாகிய 3 பெருமைகளையும் கொண்ட இத்தல இறைவன் முற்காலத்தில் மலையாக காட்சியளித்தவர் என்பதால் முதுக்குன்றீஸ்வரர் என்ற பெயர் பெற்றாரா. அதனால் ஊரும் திருமுதுக்குன்றம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் தல விநாயகராக ஆழத்து விநாயகர் வீற்றிருக்கிறார். சைவ சமயத்தில் 28 ஆகமங்கள் உண்டு. இதை விளக்கும் விதமாக 28 லிங்கங்களை இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ததாக தல வரலாறு சொல்கிறது. இந்த 28 லிங்கங்களும் தனித்தனி சன்னதிகளாக அமைந்துள்ளன. இந்த லிங்கங்களுக்கு நடுவே விநாயகரும் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. திருக்கோவில் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் காலபைரவர் காசியில் இருப்பது போன்ற வடிவமைப்புடன் கையில் வில்லுடன் காட்சியளிக்கிறார். இக்கோவில் திருப்பணி செய்த விபசித்து முனிவர் என்பவர் திருப்பணி செய்தவர்களுக்கு வன்னி மரத்தின் இலையை ஒரு துணியில் வைத்து முடிந்து கொடுத்துள்ளார். அதை வேலை செய்தவர்கள் வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அவர்களின் கூலித்தொகை அதில் இருந்ததாகவும் இத்தல புராணம் பதிவு செய்கிறது. அதனால் இவ்வாலயத்தின் தல விருட்சமாக வன்னி மரம் போற்றப்படுகிறது. பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமச்சிவாய பசி வந்தால் அவர் அம்பாளை அழைப்பது வழக்கமாம். அன்னபூரணியான அம்பாள் ஓடி வந்து அவருக்கு உணவளிப்பாள். ஒரு நாள் விருத்தாச்சலத்தில் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்துவிட்டு வெளியே வந்து மண்டபத்தில் படுத்தார். வழக்கம் போல அன்றைக்கும் குரு நமச்சிவாயருக்கு பசிக்க அவரும் அம்பாளை நினைத்து பாடினாராம். எப்போதும் உடனே வரும் அம்பிகை அன்று நிதானமாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்த்து கிழவி போல் வந்தாளாம். குரு நமச்சிவாயரோ யோசித்துக் கொண்டிருக்க அம்பிகையோ அவரை நற்றமிழில் மற்றொரு பாடல் பாடச் சொல்லி இளமையாக மாறி பாலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு இங்கு கோயில் கொள்வதாக சொல்லி உணவிட்டாளாம் என்கிறது தலப்புராணம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இத்தலத்தில் பிரம்மதேவனும் அகத்தியரும் வழிபாடு செய்துள்ளதாகவும் தல வரலாறு கூறுகிறது. நேயர்களே, அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் ஆழத்து விநாயகர் அருள் புரியும் தலம், 28 லிங்கங்களை முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்த தலம், கையில் வில்லுடன் காலபைரவர் வீற்றிருக்கும் ஆலயம், வன்னிமர இலை பணமாக மாறிய அதிசய கோயில், கிழவி வடிவில் வந்து பக்தரின் பசியை போக்கிய அம்பாள் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் பற்றி தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். விருத்தாம்பிகையும் விருத்தகிரீஸ்வரரையும் வழிபட்டு விருப்பங்கள் நிறைவேற பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.